Pleasant morning, my dear 5th standard students. Welcome back to moral science class. இதுவரைக்கும் நம்ம செகண்ட் டேர்ம் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்போம். சரியா? அதுக்கான லெசன்ஸ் தான் போயிட்டுருக்கு. வித்தின் 1 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னா, செகண்ட் டேர்ம் எக்ஸாமினேஷனுக்கான டைம் டேபிள், போர்ஷன் அண்ட் ரிவிஷன் எல்லாமே சென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ ப்ரிப்பேராக இருந்துக்கோங்க. செகண்ட் டேர்ம் எக்ஸாமினேஷன் நல்லா பண்ணணும். 2 மார்க்கை கன்க்ளூட் பண்ணி தான் உங்களை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட்டு கிளாஸ்க்கு உங்களை ப்ரமோட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இப்போது இந்த கிளாஸில் நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டோட்டலி மாரல் சயின்ஸில் உங்களுக்கு 18 லெசன்ஸ் இருக்குது. டோட்டலாக 18 லெசன்ஸ் இருக்குது. அதில் 11th லெசன் வரைக்கும் நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட்டட். டுடே கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது 12th லெசன். லெசனுடைய டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா காசிப். லெசனுடைய டாபிக் என்னது? காசிப். இதை தமிழில் சொல்லணும், அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா, காசிப் மீன்ஸ் புறம் கூறுதல். புறம் கூறுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவங்கள பற்றி டேல் பியரிங் பண்ணுறது, கதை பேசுகிறது, அவன் அப்படி இவன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் காசிப். அதுக்கு பேர் தான் என்னது? காசிப். இந்த காசிப் அப்படிங்கிறது குட் ஹேபிட்டா பேட் ஹேபிட்டா அப்படின்னா கண்டிப்பாக 10% பேட் ஹேபிட் தான். ஓகேவா? காசிப் பண்ணவே கூடாது. ஓகேவா? காசிப் நம்மளும் பேசக்கூடாது. மற்றவங்க யாராவது நம்மக்கிட்ட காசிப் பேசுனாங்கன்னா அதை நம்ம காதுலையும் வாங்கிக்க கூடாது. ஓகேவா? ஸோ இந்த லெசனில் ஒரு சின்ன ஸ்டோரி மூலியமாக அந்த லெசனை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து உங்களுக்கு என்ன மாரல் தெரிஞ்சுக்க போகிறீங்கிறதையும் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? பிஃபோர் வி என்டர் இன்டு த லெசன், காசிப்பை பற்றி தான் படிக்க போகிறோம். ஸோ அப்போ அதை பற்றி நம்மளுடைய தமிழ் லிட்ரேச்சரில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு வியூ பார்த்துட்டு நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஓகேவா? நீங்கள் இதை படிச்சிருப்பீங்க, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? எல்கேஜிலேயே படிச்சிருப்பீங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? இது நம்மளுடைய பேசிக்காகவே நீங்கள் படித்து வந்த ஒரு விஷயந்தான். ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடி யார் இதை ரைட் பண்ணது? ரிட்டன் பை ஔவையார், அ கிரேட் தமிழ் போயட்டஸ். ஓகேவா? அ கிரேட் தமிழ் போயட்டஸ். சரியா? ஓகே. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல், உடையது விளம்பேல், ஊக்கமது கைவிடேல், என் எழுத்து இகழேல், ஏற்பது இகழ்ச்சி, ஐயமிட்டு உன், ஒப்புரவு ஒழுகு, ஓதுவது ஒளியேல், அவ்வியம் பேசேல், அக்கஞ்சுருக்கேல். இதில் ஒன்றுத்துக்கும் உங்களுக்கு என்ன மீனிங்கிறது நல்லாவே தெரியும். அறம் செய்ய விரும்புனா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறத நீ பிடிச்சி செய்யணும். ஆறுவது சினம்னா உன்னுடைய டெம்பர், உன்னுடைய ஆங்கரை நீ கண்ட்ரோல் பண்ணணும். இயல்வது கரவேல் அப்படின்னா உன்னால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஈவது விளக்கேல் அப்படின்னா கொடுக்குறத அப்படி ஒன்ஸ் நீ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அதை என்றைக்குமே என்ன பண்ணக்கூடாது? ஸ்டாப் பண்ணவே கூடாது. ஓகேவா? ஹெல்ப் பண்ணுறதை நிறுத்தாத அப்படின்னு சொல்கிறாங்க. உடையது விளம்பேல் அப்படின்னா அப்படி கொடுத்ததையும் கொடுத்துட்டு நான் அவ்வளோ கொடுத்துருக்கேன் இவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ரைடாக நினச்சி மற்றவங்கள்ட்ட சொல்லி காமிக்கக்கூடாது. ஓகேவா? ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணக்கூடாது. அப்படி ஹெல்ப் பண்ணினதை சொல்லி சொல்லி காமிக்கக்கூடாது. அதுதான் உடையது விளம்பேல். ஊக்கமது கைவிடேல். ஓ மேலே உனக்கு இருக்கிற செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கைவிட்டுறாத. உன்னை நம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னால் முடியும். ஐ கேன் டூ இட் அப்படிங்கிறத நீ நினச்சிட்டே இருக்கணும். என் எழுத்து இகழேல். என்னா நம்பர்ஸ், எழுத்துனா லெட்டர்ஸ். இது ரெண்டும் தான் நம்மளுடைய எஜுகேஷனுக்கு பேசிக் இல்லையா? அதை நம்ம தெளிவாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்பது இகழ்ச்சி. மற்றவங்க கிட்ட பெக் பண்ணுறது ஒரு ஷேம்ஃபுல்லான ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த விஷயத்துக்காகவும் மற்றவங்கள்ட்ட போய் கையேந்தி நிற்கக்கூடாது. ஐயமிட்டு உன். மற்றவங்களுக்கு நீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணிவிட்டு சாப்பிடு. ஒப்புரவு ஒழுகு. ஒப்புரவு ஒழுகு. ஓகேவா? நல்லதை மட்டுமே கடைப்பிடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓதுவது ஒளியேல். படிக்கிறத விட்டுறாத. படிக்கிறத விட்டுறாத. படிக்கிறத என்ன பண்ணக்கூடாது? ஸ்டாப் பண்ணவே கூடாது. ஹெல்ப் பண்ணுறதையும் ஸ்டாப் பண்ணக்கூடாது, படிக்கிறதையும் ஸ்டாப் பண்ணக்கூடாது. லேர்னிங்கை ஸ்டாப்பே பண்ணிடாத. கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. நீ இது வரைக்கும் படித்தது எல்லாமே உன்னுடைய
கை அளவு தான். ஆனால் நம்ம படிக்காதது இன்னும் வேர்ல்டு லெவல், அந்த லெவலுக்கு இருக்குது இன்னும். அப்போ நம்ம என்ன படிக்கணும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? அவ்வியம் பேசேல், அண்டர்லைன் தீஸ் வேர்ட்ஸ். அவ்வியம் பேசேல், இதுதான் இப்போ நம்ம லெசனுக்குரிய ரிலேட்டடான டாபிக். அவ்வியம் பேசேல் அப்படின்னா மற்றவங்களை பற்றி காசிப் பேசக்கூடாது. டோன்ட் டாக் பேட் திங்ஸ் அபவுட் அதர்ஸ். மற்றவங்கள பற்றி தவறாக அவங்க இல்லாத போது பேசக்கூடாது. சரியா? இதுதான் அவ்வியம் பேசேல். அக்கஞ்சுருக்கேல் அப்படின்னா கிரெயின்ஸை செல் பண்ணும்போது அதில் கஞ்சத்தனமாக இருக்காது, மைசராக இருக்காது, அதாவது அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அவ்வியம் பேசேல், இதில் அவ்வியம் பேசேல் தான் நம்ம லெசனுடைய ரிலேட்டடான டாபிக். டோன்ட் காசிப் அபவுட் அதர்ஸ். ஓகேவா? இது வந்து ஆத்திச்சூடியில் ஔவையார் சொல்லியிருக்காங்க. அவ்வியம் பேசேல், பேசாத, மற்றவங்கள பற்றி தப்பாக பேசாத அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. கிரேட் தமிழ் போயட் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாருங்க, கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். அகைன் ரிப்பீட் பண்ணுங்க. கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். இங்கிலீஷில் கீழே மீனிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. இன் ப்ரெசன்ஸ் தோ அன்கைண்ட்லி வேர்ட்ஸ் யூ ஸ்பீக், say not in the absent words whose ill result exceeds your thought. அதாவது கண்ணின்று கண்ணற சொல்லினும் அப்படின்னா என்னென்னா, உனக்கு முன்னாடி ஒருத்தவங்க இருக்கும்போது அவங்கள பற்றி நீ அவங்களுக்கு நேராகவே எவ்வளோ ஹார்ஷாக வேணாலும் நீ பேசலாமா. ஓகேவா? கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தவங்களை, இப்போ மிஸ்ஸு வந்துட்டு உன்னை திட்டுறேன் அப்படின்னா உனக்கு முன்னாடியே நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு நான் ஹார்ஷாக பேசினா கூட பரவாயில்லை. ஆனால் நீ இல்லாத போது, இந்த ஆப்சன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இல்லாத போது உன்னை பற்றி நான் மற்றவங்க கிட்ட பேசவே கூடாது. அதுக்கு பேர் தான் காசிப், புறம் கூறுதல் அப்படின்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். சரியா? உனக்கு முன்னாடி நான் உன்னை பற்றி உன்கிட்டையே தப்பாக ஹார்ஷாக உன்னை திட்டி பேசினாலும் பரவாயில்ல, ஆனால் நீ இல்லாத போது உன்னை பற்றி மற்றவங்க கிட்ட நான் பேசவே, நானும் இல்லை யாருமே பேசக்கூடாது. அதுதான் காசிப், புறம் கூறுதல் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். சரியா? ஔவையாரோட வேர்ட்ஸையும் நோட் பண்ணிக்கங்க, திருவள்ளுவருடைய நோட்ஸையும் நோட் பண்ணிக்கங்க. இதை மனசில் வச்சுட்டு இப்போ லெசனுக்குள்ளே போகலாம். ஓகேவா? லெசன் 12, காசிப். மம்மி said Leela as she came home running up the steps, there is a big robber in my class. You know that fat girl Tina? She robbed a pen from Rita's box. Aruna saw her taking the pen. She told Rita. Rita told our teacher. Before her mother could say anything, Leela continued. Tina was sent to the headmistress. All the girls are saying that Tina and her brother Tom have robbed a lot of pens. Kate told me she saw 4 pens in Tina's house. ஓகேவா? இந்த லெசனுடைய டாப்பிக்கே காசிப் தான். ஓகேவா? காசிப். மம்மி அப்படின்னு சொல்லிட்டு லீலா அப்படிங்கிற ஒரு கேர்ள், உங்களை மாதிரி ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு சின்ன பொண்ணு தான். சரியா? அந்த கேர்ள் என்ன பண்ணுறா, அம்மா அப்படின்னு கால் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணுறா, அவங்க வீட்டு ஸ்டெப்பில் மேலே ஏறி ஓடிக்கிட்டே இருக்கா. நீங்கள் ஸ்கூல் விட்டு போனோடனே என்ன பண்ணுவீங்க, பேக்கை மாட்டிட்டு நேராக பஸ்ஸை விட்டு இறங்கி, ஸ்கூல் பஸ்ஸை விட்டு, ஓகேவா, வேனை விட்டு இறங்கி வேகமாக குடுன்னு ஓடி போவீங்க. அம்மான்னு கத்திக்கிட்டே போவீங்க. நீங்கள் பண்ணுறீங்களோ இல்லையோ, மிஸ் எல்லாம் ஒன்று மாதிரி இருக்கும்போது நான் வீட்டுக்குள்ளே நுழையும் போதே எங்கள் மம்மி இருக்கணும் வீட்டில், அப்படி இல்லைன்னா செம்மையாக டென்ஷன் ஆகிடுவேன் மிஸ் எல்லாம். ஸோ மம்மியை பார்த்துக்கிட்டே மம்மிக்கிட்ட ஸ்கூலில் என்னெல்லாம் நடந்துச்சோ அதை சொல்கிறதுக்காக வேகமாக ஓடுவேன். சரியா? அப்படி அந்த பொண்ணு லீலா என்ன பண்ணுறான்னா, அம்மா அப்படின்னு ஷவுட் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணுறா, அவங்க ஸ்டெப்பில் ஏறி ஓடுறா. ஏறி போயிட்டுருக்கும்போதே அவள் கத்திக்கிட்டே போகிறா. அம்மா உங்களுக்கு ஒன்று தெரியுமா, there is a big robber in my class. என் கிளாஸில் ஒரு பெரிய ராபர் இருக்காங்க. ராபர்னால் யார்? திருடுறவங்க. சரியா? என் கிளாஸில் ஒரு திருட்டு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த பொண்ணு போகிறா. யூ நோ தட் ஃபேட் கேர்ள் டீனா? மம்மி உனக்கு தெரியும்ல, எங்கள் கிளாஸில் ஒரு ஃபேட்டான கேர்ள் டீனான்னு பேர், அவள் இருக்கா இல்லையா? அவள் தான் என்ன பண்ணிட்டான்னா ரீட்டாவோட பாக்ஸ்லேருந்து ஒரு பெண்ணை எடுத்துட்டா, ராப் பண்ணிட்டா, திருடிட்டா அப்படின்னு சொல்கிறா. யார் சொல்கிறா இதை?
லீலா யார்கிட்ட சொல்கிறா? அவங்க மதர்கிட்ட. யார் திருடினதா சொல்கிறா? டீனாங்கிற கேர்ள். ஓகேவா? டீனா வந்து ரீட்டாவோட பாக்ஸ்லேருந்து ஒரு பெண்ணை திருடிட்டா. அதை அருணா என்ன பண்ணிட்டா? பார்த்துட்டா. அதனால் அருணா போய் ரீட்டா கிட்ட சொல்லிட்டா. என்னன்னு சொன்னா? ஹே அருணா, உன்னுடைய பாக்ஸ்லேருந்து டீனா உன் பெண்ணை எடுத்துட்டா, அதை நான் பார்த்தேன் அப்படின்னு அருணா போய் ரீட்டா கிட்ட சொன்ன உடனேயே ரீட்டா என்ன பண்ணிட்டா? நேராக கிளாஸ் மிஸ் கிட்ட போயிட்டா. நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ஒரு திங்ஸ் காணா போயிடுச்சுனாலோ இல்லை ஏதாவது நீங்கள் பாரோ வாங்கணுன்னாலும் மிஸ்கிட்ட பெர்மிஷன் கேட்பீங்க இல்லையா? அதே மாதிரியே தான் ரீட்டா உடனே டீச்சர் கிட்ட போய் சொல்கிறா. டீச்சர், இந்த மாதிரி அருணா என்கிட்ட சொன்னான், டீனா வந்து என் பாக்ஸ்லேருந்து என் பெண்ணை எடுத்துட்டாலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மிஸ்கிட்ட போய் சொல்லிட்டா. அடுத்து என்ன நடக்குதுன்னா, அவங்க மதர் வந்துட்டு எதுவும் சொல்கிறதுக்கு முன்னாடி லீலா அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கா அவங்க அம்மா கிட்ட. என்ன கண்டினியூ பண்ணுறான்னா, டீனா வாஸ் சென்ட் டு த ஹெட் மிஸ்ட்ரஸ். ஸோ டீச்சர்கிட்ட போய் ரீட்டா சொல்லிட்டா மம்மி. அதனால் மிஸ் என்ன பண்ணாங்கன்னா, டீனாவை உடனே ஹெட் மிஸ்ட்ரஸ் கிட்ட அமுச்சிட்டாங்க, ஹெச்எம் கிட்ட அமுச்சிட்டாங்க. இது ஃபெமினைன் ஜெண்டர். மெஸ்குலின் ஜெண்டர் வந்து ஹெட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபெமினைன் ஜெண்டர் என்னன்னு சொல்லுவோம்? ஹெட் மிஸ்ட்ரஸ். ஸோ ஹெட் மிஸ்ட்ரஸ் கிட்ட டீனாவை மிஸ் வந்துட்டு சென்ட் பண்ணிட்டாங்க. ஆல் த கேர்ள்ஸ் ஆர் சேயிங் தட் டீனா அண்ட் ஹர் பிரதர் டாம் ஹாவ் ராப்ட் அ லாட் ஆஃப் பென்ஸ். உடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எல்லா கேர்ள்ஸும் என்ன சொன்னாங்களாம்? ஆமாம் மிஸ், டீனாவும் சரி டீனாவோட பிரதர் டாமும் சரி நிறைய பெண்ணை என்ன பண்ணுவாங்க? திருடி திருடி வச்சுப்பாங்க. கேட் டோல் மீ, கேட்டுங்கிறது ஒரு கேர்ளுடைய நேம், சரியா? கேட் டோல் மீ ஷீ சா 4 pens இன் டீனாஸ் ஹவுஸ். முதல்ல அருணா சொன்னால் ரீட்டாவோட பாக்ஸ்லேருந்துட்டு டீனா பெண்ணை எடுத்ததை நான் பார்த்தேன்னு. இப்போ கேட்டுங்கிற பொண்ணு என்ன சொல்கிறா அப்படின்னா, நானும் பார்த்துருக்கேன், டீனாவோட ஹவுஸில் 4 பென் இருக்குது அப்படிங்கிறத. இப்போ எல்லாரும் யாரை ப்ளேம் பண்ணுறாங்க? டீனாவை ப்ளேம் பண்ணுறாங்க. ஓகேவா? டீச்சர்கிட்டையும் சொல்லிட்டாங்க. டீச்சர் ஹெட்மிஸ்ட்ரஸ் கிட்ட அமுச்சு வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகேவா? இதுதான் காசிப். இதுதான் என்னது? காசிப். டீனாங்கிற கேர்ள் அங்கே இல்லவே இல்லை. ஆனால் அவளை பற்றி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் காசிப் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவள் தான் திருடிட்டா, அவள் தான் திருடிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு லெசனில் பார்த்தா தான் தெரியும், சரியா? டோன்ட் டாக் ஸோ ஃபாஸ்ட் லீலா. டோன்ட் டாக் ஸோ ஃபாஸ்ட் லீலா செட் ஹர் மதர் ஜென்ட்லி. ஓகேவா? டோன்ட் டாக் ஸோ ஃபாஸ்ட் லீலா said her mother gently. You are jumping from one thing to another. You must never carry tales about others. But mummy, said Leela quickly, even before the words were out of her mother's lips. Tina is a robber and many girls have lost money. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க மதர் வந்துட்டு இன்ட்ரப்ட் பண்ணுறாங்க. இன்ட்ரப்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க? டோன்ட் டாக் ஸோ ஃபாஸ்ட் லீலா. அப்படியே படப்படப்படன்னு பேசாத லீலா. நீ வந்து ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்தை அப்படியே ஜம்ப் பண்ணி நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிற. நீ மற்றவங்கள பற்றி என்ன பண்ணக்கூடாது? யூ மஸ்ட் நெவர் கேரி டேல்ஸ் அபவுட் அதர்ஸ். மற்றவங்கள பற்றி நீ கேரி டேல்ஸ், டேல்ஸ்னால் கதை பேசக்கூடாது. அவங்க பண்ணாங்களா பண்ணலையா அப்படிங்கிறத தெரியாமல் நீ மற்றவங்கள பற்றி என்ன பண்ணக்கூடாது? காசிப் பேசக்கூடாது. உடனே லீலா சொல்கிறா, ஆனால் மம்மி அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ளேயே அவங்க மதர் என்ன சொல்கிறாங்க? ஸ்டாப் பண்ணு லீலா, டீனா இஸ் அ ராபர் அண்ட் மெனி கேர்ள்ஸ் ஹேவ் லாஸ்ட் மணி. அவள் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்க மதர் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. இருந்தாலும் அவள் கண்டினியூ பண்ணுறா. என்ன சொல்கிறா? டீனா தான் மம்மி ராபர், அவள் எங்கள் கிளாஸில் நிறைய மணி காணா போயிருக்கு தெரியுமா, அவள் தான் ராபர் அப்படின்னு யார் சொல்கிறா? லீலா அவங்க மதர்கிட்ட சொல்கிறா, சரியா? இதுக்கப்புறம் அவங்க மதர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். தே மே ஹாவ் லாஸ்ட் இட் சம்வேர் ஆர் ஸ்பென்ட் இட், செட் லீலாஸ் மதர். Don't blame Tina for everything. Tina might have borrowed the pen from Rita for a minute, and even if she took it, I'm sure Sister Rosa will give her good advice. Tina will be sorry that she ever did such a thing. She will return the pen to Rita, I'm sure, but she did steal it, said Leela. She is a thief. ஓகேவா? உடனே அவங்க மதர் வந்துட்டு அவளை கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க. அதாவது என்னென்னா, அவளுக்கு வந்துட்டு அட்வைஸ் பண்ண பார்க்குறாங்க. இந்த மாதிரிலாம் மற்றவங்கள பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிறத சொல்லறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அவள் விடலை. டீனா தான் ராபர், இந்த கிளாஸில் நிறைய மணி காணா போயிருக்கு தெரியுமா மம்மி அப்படின்னு சொல்கிறா. உடனே அவங்க மதர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேபி
நீ காணா போயிருக்குன்னு சொல்கிற இல்லையா, அது வேறு எங்கேயாவது அவங்க தொலைச்சிருந்துருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது திங்ஸ் வாங்க அவங்க மணியை ஸ்பெண்ட் பண்ணியிருந்துருக்கலாம். அது நமக்கு தெரியாது இல்லை. ஸோ தெரியாத விஷயத்த நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு அவங்க மதர் சொல்கிறாங்க. டோன்ட் ப்ளேம் டீனா ஃபார் எவ்ரி திங். எல்லா விஷயத்துக்குமே டீனாவையே ப்ளேம் பண்ணாத, டீனாவையே தப்பு சொல்லாத. டீனா என்ன பண்ணியிருந்துருக்கலாம், ரீட்டா கிட்டேருந்து அந்த பெண்ணை பாரோ வாங்கியிருந்துருக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு எழுதிட்டு தரேன்ப்பா அப்படின்னு சொல்ல பாரோ வாங்கியிருக்கலாம் இல்லையா, திரும்ப அவள் கொடுத்துருக்கலாம் இல்லையா. நீங்கள் அதை பற்றிலாம் தெரியாமல் நீங்கள் ஏன் அந்த பொண்ணை பற்றி தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு அவங்க மதர் அழகாக அவளுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. சரியா, அப்படியே அந்த பொண்ணு எடுத்திருந்தாலும் உங்களுடைய கிளாஸ் மிஸ் இருக்காங்கல்ல, சிஸ்டர் ரோசா, அவங்க கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்க, நல்ல அட்வைஸை சொல்லுவாங்க. அதனால் டெஃபினட்டாக டீனா என்ன பண்ணுவா, அந்த பெண்ணை ரீட்டா கிட்ட திரும்ப கொடுத்துருவா. அதை தெரியாமல் நீ அவளை பற்றி தப்பாக பேசாத, நீயும் சரி உன் ஃப்ரெண்ட்ஸும் சரி அப்படின்னு அவங்க மதர் சொல்கிறாங்க. ஓகேவா. தென் பட் ஷீ டிட் ஸ்டீல் இட் செட் லீலா, ஷீ இஸ் அ தீஃப். ஓகேவா. ஆனால் லீலா என்ன சொல்கிறா, அவங்க மதர் சொல்கிறது எதையும் காதில் வாங்கிக்கவே இல்லை. என்ன சொல்கிறா, நோ மம்மி, அவள் தான் திருடுனா. ஸ்டீல்னாலும் திருடுறதுனாலும் ராப்னாலும் ஒரே மீனிங் தான். ஓகேவா. அவள் தான் ஸ்டீல் பண்ணா, ஷீ இஸ் அ தீஃப், அவள் தான் தீஃப் அப்படின்னு சொல்லி அடித்து பேசுகிறா. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். லீலா, யூ மஸ்ட் நாட் அக்யூஸ் அதர்ஸ் செட் மம்மி. ரிமெம்பர் தட் வென் யூ பாயிண்ட் ஒன் ஃபிங்கர் அட் another, 3 fingers are pointing at you. All of us have our faults. Why should we point a finger at others? Let us correct our own faults. Leela's mother was a good and wise lady. She did not want to listen to gossip or encourage tale-bearing. She wanted Leela to grow up into a noble young lady with a clean mind and a pure heart. She gave Leela her tea and then had a quiet talk with her. சரியா. ஸோ மறுபடியும் மதர் அட்வைஸ் பண்ணுறாங்க, லீலா நீ மற்றவங்கள அக்யூஸ் பண்ணவே கூடாது. அக்யூஸ்னாலும் ப்ளேம்னாலும் ஒரே மீனிங் தான். மற்றவங்கள தப்பு சொல்லவே கூடாது அப்படின்னு அவங்க மதர் சொல்கிறாங்க. ரிமெம்பர் தட், ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ லீலா, when you point one finger at another, 3 fingers are pointing at you. அதாவது நீ மற்றவங்கள பார்த்து நீ தான் செஞ்ச அப்படின்னு உன்னுடைய பாயிண்ட் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, அதை காமிச்சு நீ சொன்னினா பேலன்ஸ் இருக்கக்கூடிய 3 ஃபிங்கர்ஸும் என்ன ஆகும், ஒன்றை பாயிண்ட் பண்ணி தான் காமிக்கும். நீங்கள் வேணால் கையை ஃபோல்ட் பண்ணி பாருங்கள். அந்த லீலாங்கிற கேர்ள் வச்சுருக்கா பார், அந்த பாயிண்டிங் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, தம் ஃபிங்கருக்கு அடுத்த ஃபிங்கர், அதை நீ பண்ணுன அப்படிங்கிற மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கவங்கள காமிச்சு நீ சொன்னினா பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த மிடில் ஃபிங்கர், அதுக்கு அடுத்த ஃபிங்கர், தென் ஷார்ட் லிட்டில் ஃபிங்கர், இது மூணும் ஒன்றை பாயிண்ட் பண்ணி நிற்கும். சரியா. ஸோ ஒரு விஷயத்தை மற்றவங்கள பார்த்து நீ தான் செஞ்சேன்னு நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணணும், அவங்க சொல்கிறது உண்மைதானா இல்லை பொய்யா, அவங்க செஞ்சாங்களா செய்யலையா அப்படிங்கிறத திங்க் பண்ணிவிட்டு, திங்க் 1 or 2 times நல்லா திங்க் பண்ணிவிட்டு அப்புறம் தான் பேசணும் அப்படின்னு அவங்க மதர் வந்துட்டு அவளுக்கு என்ன பண்ணுறாங்க, அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆல் ஆஃப் அஸ் ஹாவ் அவர் ஃபால்ஸ். எல்லாருமே சின்ன சின்ன தப்பு செஞ்சு தான் இருப்போம். அவர் ஃபால்ஸ் அப்படின்னா என்ன, நாமளும் தப்பு பண்ணியிருப்போம். ஸோ மற்றவங்கள மட்டும் தப்பு சொல்லி தேர் இஸ் நோ யூஸ் அட் ஆல். ஸோ நம்மளுடைய ஃபால்ட் என்னங்கிறத நாமளும் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே லீலாவோட மதர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல படித்த எஜுகேட்டடான இன்டெலிஜென்ட்டான ஜென்டிலான மதர். அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தை லீலா வந்துட்டு மற்றவங்கள பற்றி காசிப் பண்ணுறத அவங்களால தாங்கிக்க முடியல. அதை எப்படியாவது அவளுக்கு சொல்லி புரிய வச்சு அவளை வந்துட்டு ஒரு பியோர் ஹார்ட் அண்ட் க்ளீன் மைண்டு உள்ள ஒரு ஜென்டிலான லேடியாக மாற்றணும், க்ரோனப் ஆகணும் அவளும் அப்படின்னு நினச்சி அவள் கையில் டீயை கொடுத்துட்டு குவைட்டாக அவகிட்ட என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரியா. ஸோ இப்போ தான் அவங்க காசிப்னா என்ன, காசிப்போடைய மிஸ்டேக்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு அவளுக்கு அட்வைஸ் பண்ண போகிறாங்க. சரியா. யார், மம்மி. யாருக்கு, லீலாவுக்கு அட்வைஸ் பண்ண போகிறாங்க. சரியா. ஸோ இந்த அட்வைஸை நாமளும் அவங்க மதர்கிட்டேருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரியை பார்ப்போம், இந்த காசிப் ரிலேட்டடாகவே. சரியா. இந்த ஸ்டோரி வந்துட்டு இந்த லெசனோடது கிடையாது, தனியாக. சரியா. ஆனால் காசிப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு சின்ன மாரல் ஸ்டோரி. ஓகேவா. ஒரு வில்லேஜில் ஒரு ஓல்டு மேன் லிவ் பண்ணிகிட்டு இருந்தார். ஓகேவா.
அந்த ஓல்டு மேனுடைய நெய்பர் ஹவுஸில் ஒரு யங் பாய், ஓகேவா, ஒரு காலேஜ் படிக்கிற அண்ணான்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு காலேஜ் படிக்கிற அண்ணா அங்கே லிவ் பண்ணிகிட்ருக்காங்க, ஓகேவா. இந்த ஓல்டு மேனுக்கு என்னவோ தெரியல, என்ன ரீசன்னே தெரியல, அந்த பக்கத்து வீட்டு அந்த பையனை, அந்த அண்ணாவை அந்த தாத்தாவுக்கு பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கல, சரியா. அதனால் என்ன பண்ணுறாருனா, எப்போ பார்த்தாலும் அந்த பையனை பற்றி தப்பாக சொல்லிக்கிட்டே இருப்பார். போகிறவங்க வர்ற அதாவது பக்கத்தில் நெய்பர்ஸ், ஓகேவா, அவங்கக்கிட்ட பேச வர ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க ஸ்ட்ரீட்டில் குடியிருக்கிறவங்களாகட்டும், எல்லாருக்கிட்டையும் அவரை அந்த பையனை பற்றி தப்பாக காசிப் பண்ணிக்கிட்டே இருப்பார், ஓகேவா. ஆஸ் அ ரிசல்ட் என்னாச்சு அப்படின்னா, அந்த பையன் ஒரு திருடன், எங்கள் வீட்டிலேருந்து நிறைய திங்ஸை திருடிட்டு போயிட்டான், நீங்கள்லாம் சேஃபாக இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த தாத்தா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, ரூமரை ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டார், ஓகேவா. ஸோ அந்த பையனை பற்றி ரூமரை ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அந்த ஏரியா முழுக்க பரவி, அந்த பையனாலே ஒரு தீஃப் தான், அவன் ஒரு திருடன் அப்படிங்கிற மாதிரி எல்லார் மனசுலேயும் ஒரு இமேஜ் க்ரியேட் ஆகிடுச்சு, ஓகேவா. ஸோ இப்போ தெரியாமல் ஒரு பக்கத்து வீட்டில் வந்துட்டு ஒரு ராபரி நடந்துருச்சு. உடனே எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த பையன் தான் திருடன், அந்த தாத்தா சொன்ன மாதிரி இவன் தான் திருடியிருப்பான்னு சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. போலீஸ் வந்துட்டு அந்த அண்ணாவை அரெஸ்ட் பண்ணிட்டும் போயிட்டாங்க, சரியா. ஸோ அந்த பையன் வந்துட்டு ஜட்ஜ் அங்கிள் கிட்ட தன்னுடைய சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறான், ஓகேவா. ஸோ இந்த தாத்தாவை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க அந்த ஜட்ஜு, ஓகேவா. இந்த ஜட்ஜு தான் கரெக்டான ஜட்ஜ், ஓகேவா. ஸோ இந்த தாத்தாவையும் கூட்டிகிட்டு வர சொல்லி 2 பேர்த்தையும் விசாரிக்கிறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த தாத்தாக்கு புரிய வைக்கணும். அவர் சொல்கிறார், உடனே இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறார். இந்த பையன் ரொம்ப மோசமான பையன், இவன் நிறைய திருடி இருக்கான், எங்கள் வீட்டிலேருந்து கூட நிறைய திருடி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் பேசுகிற விஷயத்துலேருந்தே ஜட்ஜுக்கு புரிஞ்சு போச்சு இந்த தாத்தா சொல்கிறது பொய்யே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தாத்தா வந்துட்டு அந்த பையன் மேலே இருக்க கோபத்தினால இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இவருக்கு எப்படியாவது இதை ஃபீல் பண்ண வைக்கணும், அவர் பண்ணது தப்புன்னு அவருக்கு உணர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜட்ஜ் அங்கிள் என்ன பண்ணாருன்னா, அந்த ஓல்டு மேன் கிட்டக்க ஒரு பேப்பரை கொடுத்து, இப்போ நீங்கள் என்கிட்ட என்னென்னலாம் சொன்னீங்களோ, இந்த தம்பியை பற்றி நீங்கள் என்னென்னலாம் சொன்னீங்களோ அது எல்லாத்தையும் இந்த பேப்பரில் ரைட் பண்ணுங்கள், ஓகேவா, ரைட் பண்ணி என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த தாத்தா வேகமாக எல்லாத்தையும் ரைட் பண்ணுறார். ரைட் பண்ணி முடிச்சுட்டு ஜட்ஜ் கிட்ட கொடுத்தாரு. உடனே அந்த ஜட்ஜ் என்ன பண்ணார், அந்த பேப்பரை அப்படியே ஃபுல்லாக டியர் பண்ணிட்டார். டியரிங் இன்டு பீசஸ், நல்லா குட்டி குட்டி பீசஸ் ஆகிற லெவலுக்கு நல்லா டியர் பண்ணி அந்த ஓல்டு மேன் கிட்டே திரும்ப கொடுக்குறாரு. ஸோ அந்த ஓல்டு மேனுக்கு ஒன்றுமே புரியலை. இப்போ அந்த ஜட்ஜ் அங்கிள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பீசஸ் ஆஃப் பேப்பர்ஸை என்ன பண்ணுங்கள், நீங்கள் வெளியில் போகும்போது ரோட்டில் நடு சென்டரில், ஓகேவா, ரோட்டில் இப்படி வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நாளைக்கு வாங்க, நாங்கள் இந்த கேஸுக்கு ரிசல்ட்டை வந்துட்டு, அதாவது தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட்டை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சார். இந்த ஓல்டு மேனுக்கும் ஒன்றும் புரியலை, அந்த யங் பாய் அந்த அண்ணாவுக்கும் ஒன்றும் புரியலை, சரியா. ஸோ இந்த ஓல்டு மேன் அவர் சொன்ன மாதிரியே நடு ரோட்டில் அந்த பீசஸ் ஆஃப் பேப்பரை வச்சுட்டு போயிட்டார், ஓகேவா. மறுநாள் வந்துட்டு கோர்ட்டுக்கு திரும்ப வராங்க. ஜட்ஜ்மெண்ட் டே இன்றைக்கி தான், ஓகேவா. ஸோ வந்த உடனேயே அந்த ஜட்ஜ் வந்து இந்த ஓல்டு மேனை பார்த்து கேட்குறாரு, நான் நேற்று உங்கள்கிட்ட டியர் பண்ணி கொடுத்தேன் இல்லையா அந்த பிட்ஸ் ஆஃப் பேப்பர், இப்போது அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஹவு இட் இஸ் பாசிபிள், என்னால் முடியாது, நோ ஐ காண்ட், அந்த பேப்பர்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் பறந்து போச்சோ, யார் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த குப்பைத்தொட்டியில் இருக்கோ, இல்லை எந்தெந்த இடத்துக்கு பறந்து போச்சோ தெரியலையே, எப்படி நான் போய் அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டுட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நல்லா அண்டர்லைன் பண்ணுங்கள். இப்போ தான் ஜட்ஜ் அங்கிள் சொல்ல போகிறாரு என்னென்னா, இப்போ உங்களுக்கு புரியுதா, நீங்கள் ஒரு சின்ன பிட்ஸ் ஆஃப் பேப்பரில் ஒருத்தவங்களை பற்றி எழுதி அதை டியர் பண்ணி ரோட்டில் வச்ச அந்த பிட்ஸ் ஆஃப் பேப்பரையே உங்களால் திரும்ப கலெக்ட் பண்ண முடியலையே, யார் என்ன பண்ணிடுச்சு, அதை ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிடுச்சு, ஓகேவா. காற்று அடிக்க அது எல்லாம் பறந்து போயிடுச்சு. அதே மாதிரியே தான் நீங்கள் இந்த பக்கத்து வீட்டு பையனை பற்றி சொன்ன ஒவ்வொரு காசிப்பும் காற்று மூலியமாகவோ ஹியூமன் பீயிங்ஸ் மூலியமாகவோ அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ஊர் ஃபுல்லாக பரவிடுச்சு. இப்போது நீங்கள் சொன்ன வார்த்தையினால், நீங்கள் சொன்ன தப்பான ஒரு இன்ஃபர்மேஷனால் அந்த பையன் இப்போ இந்த கேஸில் மாட்டிக்கிட்டு இருக்கான், ஓகேவா. அந்த பேப்பரை எப்படி யார் எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுச்சோ லைக் தட் காசிப்பும் சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகும். அதில் நீங்கள் நல்ல விஷயத்த சொன்னாலும் சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகும், நீங்கள் ஒருத்தரை பற்றி தப்பாக சொன்னாலும் சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ சொல்கிற விஷயத்த
5க்கு 6 முறை யோசித்து மற்றவங்கள பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓல்டு மேனுக்கு அட்வைஸ் பண்ணுறார். அப்போ தான் அவருக்கு புரியுது நாம் பண்ணது எவ்வளோ பெரிய மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அதுக்கப்புறம் அந்த ஓல்டு மேன் அந்த சின்ன பையன்கிட்ட சாரி கேட்குறாரு, அப்பாலஜைஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஸ்மூத்தாக போகுது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நமக்கு என்ன மாரல் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, டோன்ட் காசிப் அபவுட் அதர்ஸ். ஓகேவா? பின்னாடி நடக்கக்கூடிய பிரச்சனைங்களை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் மற்றவங்கள பற்றி காசிப் பண்ணுறது ரொம்ப 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 தப்பான பேட் ஹேபிட். ஓகேவா? ஓகேப்பா. இப்போ இதை தான் லீலாவோட மதர் அவளுக்கும் புரிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க. சரியா? என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். காசிப் இஸ் an ugly word. It means idle talk about the affairs of others. Gossiping is an ugly habit. It is only idle people who talk about others. We have no time to talk about others if we are busy with our own work all the while. We must learn to mind our own business. Do not talk about other people's affairs. There is a good God above who knows and sees all things. Let God be their judge. We should not talk ill of others. We must not think that we are better than others. All of us have our defects. All of us commit mistakes. Do not look for faults in others. ஓகேவா? இப்போது காசிப்புங்கிறது ஒரு அக்லியான வேர்டு லீலா. இப்போ அவங்க மதர் வந்துட்டு அந்த பாப்பாவுக்கு டீயை கொடுத்துட்டே அழகாக என்ன பண்ணுறாங்க, அட்வைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. காசிப் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு பேடான ஹேபிட், அக்லியான வேர்டு. ஓகேவா? இதை யார் பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னா, ஐடிலாக ஒரு வேலையும் இல்லாதவங்க தான். ஐடில்னா சும்மா இருக்கிறவங்க. ஓகேவா? ஒரு வேலையுமே இல்லாமல் வெட்டியாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்கள்ல, எஸ் அந்த மாதிரி தான், கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஸோ ஒரு வேலையுமே இல்லாதவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐடிலாக சிட் பண்ணி மற்றவங்கள பற்றி இந்த மாதிரி காசிப் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ நமக்கு அந்த மாதிரி டைமே கிடையாது. நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய ஒர்க்கில் நம்ம எப்போவுமே பிஸியாக இருந்தோன்னா மற்றவங்கள பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு டைமே இருக்காது. ஸோ நம்மளோட ஒர்க்கை செய்கிறதுல நம்ம என்ன பண்ணணும், கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதை விட்டுட்டு மற்றவங்கள பற்றி பேசுகிறதுல நம்ம கவனத்தை செலுத்தக்கூடாது அப்படின்னு அவங்க மதர் சொல்கிறாங்க. சரியா? ஸோ வி மஸ்ட் லேர்ன் டு மைண்ட் அவர் ஓன் பிஸ்னஸ். பிஸ்னஸ்னால் இந்த இடத்துல என்ன, வியாபாரமா? இல்லை. இந்த இடத்துல என்ன மீனிங்னா, நாம் வேலையை நம்ம பார்க்கணும். சரியா? சொல்லுவாங்க இல்லையா, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே தான். ஸோ நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு இருக்கணுமே தவிர அடுத்தவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க எங்கே போகிறாங்க, அவங்க யார்கிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நாம் கேர் பண்ணிக்க கூடாது. கேர் பண்ணிக்கவும் கூடாது, அதை மற்றவங்கள்ட்ட பேசவும் கூடாது. தட்ஸ் நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ். நம்மளுடைய வேலை அது கிடையாது. சரியா? இது எல்லாத்தையும் காட் பார்த்துட்ருக்காரு. காட் வந்து அதுக்கு ஜட்ஜ் பண்ணிக்குவார். அவங்க தப்பு பண்ணியிருந்தா காட் வந்து பனிஷ் பண்ணிப்பார். அதை சொல்கிறதோ அவங்கள பற்றி பேசுகிறதோ நமக்கு தேவை கிடையாது. ஸோ அதனால் மற்றவங்கள பற்றி தப்பாக பேசுகிறத இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ லீலா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க மதர் என்ன பண்ணுறாங்க, அவளுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. We must not think that we are better than others. நம்ம என்ன நினச்சிக்கவே கூடாது, மற்றவங்கள விட நாம் பெட்டர் அப்படிங்கிற கர்வம் நமக்கு வந்துடவே கூடாது. ஏன்னா ஆல் ஆஃப் அஸ், நம்ம எல்லார்கிட்டையும் குறைகள் இருக்குது, நம்ம எல்லாரும் மிஸ்டேக் பண்ணுவோம். நம்ம முதல்ல என்ன பண்ணணும், நம்மக்கிட்ட இருக்க தப்பை பார்க்கணுமே தவிர மற்றவங்க என்ன தப்பு பண்ணுறாங்கங்கிறதுலையே நம்ம கவனத்தை செலுத்தக்கூடாது அப்படின்னு அவங்க மதர் சொல்கிறாங்க. சரியா? ஓகே, லெட் அஸ் மேக் இட் அ ஹேபிட் to speak well of others always. We must have a kind heart and a clean tongue. The tongue has no bone and it can move in all directions. The same tongue will talk sweetly to you, and the moment your back is turned, it will speak ill of you. We must never harm others with our tongues. It is very wrong to spoil the good name of others. If we know something bad about someone, we should not tell anyone else about it. If we hear something bad about another, we must not repeat it. If someone says that someone else told him something ill about somebody, it is wrong to repeat it. சரியா? ஒன்றும் இல்லைப்பா, அவங்க மதர் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. சரியா? ஸோ இனிமேல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா,
நல்லதையே நினைக்கணும், நல்லதையே பேசணும், மற்றவங்கள பற்றி காசிப் பண்ண கூடாது. இதுக்கு இன்னொரு நேம் அழகாக சொல்லுவாங்க, பேக் பைட்டிங். பேக் பைட்டிங் அதாவது பின்னால் பேசுறதுன்னு அர்த்தம். நீ இருக்கும்போது திருக்குறளில் சொல்லியிருந்தோம் இல்லையா, நீ இருக்கும்போது உன் மூஞ்சிக்கு நேராக உன்னை பற்றி தப்பாக திட்டி ஹார்ஷாக பேசினா கூட பரவாயில்ல, ஆனால் நீ இல்லாத போது உன்னை பற்றி பேசுகிறது ரொம்ப ரொம்ப தப்பு. திருக்குறளில் திருவள்ளுவர் சொன்ன மாதிரியே தான் இவங்க மதரும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இனிமேல் நம்ம என்ன பண்ணணும், மற்றவங்கள பற்றி நல்லதையே பேசணும். let us make it a habit to speak well of others always. மற்றவங்கள பற்றி நல்லதை மட்டுமே பேசுங்க, அவங்கக்கிட்ட இருக்க தப்பை பேசாதீங்க. ஓகேவா? நம்மளுடைய ஹார்ட் அண்டு மைண்டை எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கோங்க. யார் தப்பு பண்ணுவா, யாரை பற்றி பேசலாம், யாரை ப்ளேம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எப்போவுமே என்ன பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்மளுடைய டங்க் இருக்குது இல்லையா, அந்த டங்க் வந்துட்டு போனே இல்லையாம். நம்ம பாடியிலேயே போனே இல்லாத ஒரு ஆர்கன் எது அப்படின்னா நம்மளுடைய டங்க் மட்டும்தான். சரியா? நாக்கு. அந்த நாக்கு எப்படி வேணாலும் பேசும். இப்போ நீ நிற்கும்போது உன்கிட்ட ஸ்வீட்டாக பேசும், நீ இல்லாத போது இதே நாக்கு உன்னை பற்றி தப்பாக பேசும். சரியா? அதனால் அந்த டங்கை நம்ம கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். நாவடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு அப்படின்னு ஒரு திருக்குறளில் சொல்லியிருக்கார். யாராக இருந்தாலுமே நம்மளுடைய நாக்கை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதே தான் அவங்க மதரும் சொல்கிறாங்க, லீலாவோட மதரும். ஓகேவா? முன்னாடி உன்னை பற்றி ஸ்வீட்டாக பேசின அதே நாக்கு நீ இல்லாத போது உன்னை பற்றி தப்பாக பேசும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது லீலா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பேரால என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய டங்கால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மற்றவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரியான எந்த வேர்ட்ஸையும் பேசக்கூடாது, மற்றவங்களுடைய குட் நேமை ஸ்பாயில் பண்ணக்கூடாது. ஜெலஸ். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எதுக்காக இந்த மாதிரி காசிப் பண்ணுவாங்கன்னா, மற்றவங்க மேலே இருக்க ஜெலஸ்னால கூட என்ன பண்ணுவாங்க, காசிப் பண்ணுவாங்க. அந்த மாதிரியும் நீ பண்ணக்கூடாது. உனக்கு மற்றவங்கள பற்றி ஏதாவது பேட் தாட்ஸ் இருந்தாலோ இல்லை அவங்கள பற்றி ஏதாவது தப்பான விஷயம் உனக்கு தெரிஞ்சாலோ அதை நீ காதில் வாங்கிக்காத. தெரிஞ்சாலும் மற்றவங்கக்கிட்ட அதை சொல்லாத, நீனும் அந்த தப்பை திரும்ப பண்ணாத அப்படின்னு அவங்க மதர் சொல்கிறாங்க. சரியா? அதுக்கு பதிலாக நல்ல விஷயத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஓகேவா? நல்ல நல்ல விஷயங்கள் இப்போ ஒருத்தவங்கக்கிட்ட நல்ல கேரக்டர் இருக்குன்னா அதை பற்றி நீ மற்றவங்கள்ட்ட பேசுனீன்னா அது குட். ஆனால் ஒருத்தவங்கக்கிட்ட இருக்க கெட்டதையோ இல்லை அவங்க பண்ண தப்பையோ நீ மற்றவங்கக்கிட்ட பேசவே கூடாது லீலா அப்படின்னு அவங்க மதர் சொல்கிறாங்க. சரியா? Have you come across people who say, don't tell anyone I told you, but I hear that. Never believe the stories that such people tell you. Most of the things that you hear may not be true. Do not see evil in others. Even if you see it, do not talk about it. Have you seen the famous picture of the 3 monkeys? One covers his. ஓகேவா? ஒன்றும் கிடையாது. அவங்க மதர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹாவ் யூ கம் அக்ராஸ் த பீப்புள். சில பேர் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. இந்த காசிப் பேசுகிறவங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே எப்படி பேசுவாங்க அப்படின்னா, ஹேய் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனால் நான் உங்ககிட்ட மட்டும்தான் சொல்கிறேன், வேறு யார்கிட்டையும் இதை சொல்லிடாத அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. சரியா? ஸோ அப்போவே நீ புரிஞ்சுக்கணும் அவங்க சொல்ல வர விஷயம் மற்றவங்கள பற்றி ஏதோ தப்பாக தான் சொல்ல வராங்கன்னு. அப்போவே நீ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, அந்த விஷயத்தை காதில் வாங்கிக்காமல் நீ என்ன பண்ணிடணும், அதை இக்னோர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு தெரியுமா அவங்க சொல்ல வர விஷயம் உண்மையிலேயே அந்த பர்சனை பற்றி உண்மையை தான் சொல்கிறாங்களா இல்லை பொய் சொல்கிறாங்கன்னு. அதனால் இந்த மாதிரி காசிப்பும் நீ பேசக்கூடாது. காசிப் பேசுகிறவங்க உங்ககிட்ட வந்தாலும் நீ அவங்க சொல்கிற விஷயத்த இக்னோர் பண்ணிடு லீலா அப்படின்னு அவங்க மதர் சொல்கிறாங்க. சரியா? அப்போ தான் அவங்க கேட்குறாங்க, நீ இந்த ஃபேமஸான 3 monkeys பிக்சரை பார்த்துருக்கியா? காந்தி ஞாபகம் வருதா? எஸ். 3 monkey இருக்கும். அந்த 3 monkeyயோட ஸ்டாச்சுவில் என்ன இருக்கும், ஒரு monkey ஐஸை க்ளோஸ் பண்ணியிருக்கும், ஒரு monkey இயர்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்கும், ஒரு monkey மவுத்தை க்ளோஸ் பண்ணியிருக்கும். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, கெட்டதை பார்க்காத, கெட்டதை பேசாத, கெட்டதை கேட்காத அப்படின்னு அர்த்தம். சரியா? அதை தான் அவங்க மம்மி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. I see no evil, he says. The second covers his ears. ஃபஸ்ட்டு monkey என்ன பண்ணுது, ஐஸை க்ளோஸ் பண்ணியிருக்கு. எதுக்காக? நான் கெட்டதை பார்க்கவே மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக. செகண்ட் monkey என்ன பண்ணியிருக்கு, இயர்ஸை கவர் பண்ணியிருக்கு. எதனால்? I hear no evil. நான் கெட்டதை
கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லாஸ்ட் ஒன் என்ன பண்ணியிருக்கு, ஐ ஸ்பீக் நோ ஈவில், மவுத்தை க்ளோஸ் பண்ணியிருக்கு. நான் என்ன பண்ண மாட்டேன், ஈவில் தப்பான விஷயத்தை பேசவே மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக இந்த 3 மங்கீஸோடைய ஸ்டாச்சுவும் காமிச்சு லீலாவோட மதர் என்ன பண்ணுறாங்க, அவளுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ லீலாவோட மதர் என்ன அட்வைஸ் பண்ணாங்களோ அதையே தான் மிஸ்ஸும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன். ஸோ காசிப் பண்ணாதீங்க, காசிப் பேசுகிறவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதீங்க. அப்படியே அவங்க பேச வந்தாலும் அந்த விஷயத்தை இக்னோர் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ திரும்பவும் அந்த மங்கீஸ் சொன்னதே நானும் சொல்கிறேன். என்னது, ஐ see no evil, I hear no evil and I speak no evil. சரியா? வித் தட் இந்த லெசன் இதோட கவர் ஆகுது, முடியுது. இதில் ஒரு சின்ன கிளாஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. 5A 5 ஃபில்லப்பு, புக் பேக் எக்ஸசைஸ், வேறு எதுவும் கிடையாது. இந்த 5 ஃபில்லப் மட்டும்தான். ஓகேவா? கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ். வி மஸ்ட் லேர்ன் டு மைண்ட் அவர் ஓன். நம்ம என்ன கற்றுக்கணும், நம்ம வேலையை நம்ம பார்க்கணும், மற்றவங்கள பற்றி நினைக்கக்கூடாது. ஸோ வி மஸ்ட் லேர்ன் டு மைண்ட் அவர் ஓன் பிஸ்னஸ். இந்த இடத்துல பிஸ்னஸ்னால் ட்ரேடோ வியாபாரமோ கிடையாது, வேலை. நம்ம ஒர்க்கை நம்ம பார்த்துட்டு பேசாமல் இருக்கணும். மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க எங்கே போகிறாங்க, யார்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம கவனிக்க கூடாது. நெக்ஸ்ட் ஒன், ஆல் ஆஃப் அஸ் கமிட் மிஸ்டேக். நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம மேலே இருக்க மிஸ்டேக்கை நம்ம கிளியர் பண்ணிக்கணுமே தவிர மற்றவங்க மிஸ்டேக்கை பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடாது. தேர்ட் ஒன், டு நாட் லுக் ஃபார் ஃபால்ஸ் இன் அதர்ஸ். மற்றவங்க கிட்ட என்ன தப்பு இருக்குன்னு நம்ம தேடிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஃபோர்த் ஒன், த டங் ஹேஸ் நோ போன் அண்ட் இட் கேன் மூவ் இன் ஆல் டைரக்ஷன்ஸ். டங்குக்கு போனே கிடையாது, நரம்பில்லாத நாக்கு எதையும் பேசும் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த இடத்துல என்ன, போன் இல்லாததுனால டங்க்கு எப்படி வேணாலும் எல்லா டைரக்ஷன்லேயும் சுற்றி நீ இருக்கும்போது உன்கிட்ட ஸ்வீட்டாக பேசும், நீ இல்லாத போது உன்னை பேக் பைட் பண்ணும். அப்படின்னா என்ன அர்த்தம், உன்னை பற்றி தப்பாக பேசும் அப்படின்னு. ஃபிஃப்த் ஒன், வி மஸ்ட் நெவர் ஹார்ம் அதர்ஸ் வித் அவர் டங். நம்ம மற்றவங்களை ஹார்ம் பண்ணக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஹர்ட் பண்ணக்கூடாது. நம்ம வார்த்தைகளால், நம்மளுடைய வேர்ட்ஸ்னால் மற்றவங்கள ஹர்ட் பண்ணவே கூடாது. சரியா? ஓகேப்பா, இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கு முன்னாடி லெசன் ஃப்ரெட்டி ரெட்டி லெசன் போயம் இருக்குது இல்லையா, அதோடைய நோட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் டி வேர்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதையும் இந்த லெசனுடைய நோட் எக்ஸசைஸையும் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.